$1 மில்லியன் 12 மாசத்துல எப்படி சம்பாதிக்கிறது? வெல், இதுக்கான ஆன்சர் டு பி ஹானஸ்ட் ரொம்பவே சிம்பிள் தான். பட் சிம்பிளான விஷயம் அவசியம் இல்ல சுலபமா இருக்கணும்னு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு $1 மில்லியன் சம்பாதிக்கணும்னா இதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. சரி, ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக $1 மில்லியன் 1 crore ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அப்படி நீங்க $1 கோடி சம்பாதிக்கணும்னா அதுக்கு நீங்க நிறைய விஷயம் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அப்படி நீங்க $10 பொருளை 10 லட்சம் பேருக்கு வித்தீங்கன்னா அப்ப நீங்க $1 கோடி சம்பாதிச்சிடலாம். அதே $100 பொருள் 1 லட்சம் பேருக்கு வித்தீங்கன்னா அப்பவும் $1 கோடி சம்பாதிச்சிடலாம். அதே $1000 பொருளை 10,000 பேருக்கு வித்தீங்கன்னா அப்பவும் $1 கோடி ஆயிடும். ஆன் த அதர் ஹேண்ட், இங்க ஒரு ப்ராடக்ட பத்தி தான் சொன்னேன். அதே நீங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அதே நீங்க 5 டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அண்ட் அந்த 5 ப்ராடக்ட்ஸோட 25 யூனிட்ஸ் வித்தீங்கன்னா கூட அப்ப மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணியும் கூட நீங்க $1 மில்லியன் வரைக்கும் போய் ரீச் ஆகலாம். ஆக்சுவலா ரியான் இந்த விஷயத்தை செஞ்சு காட்டியிருக்காரு. அவர் அவருடைய புக் 12 months to 1 millionல ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லியிருக்காரு. எப்படி நீங்களும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுன்னு அண்ட் 7 ஃபிகர் இன்கமையும் ஜெனரேட் பண்றதுன்னு, அதுவும் இன் less than 365 days. உங்களுக்கு தெரியலனா நான் சொல்லிக்கிறேன். ஆத்தர் ரியன் மாரன் அவர் அவருடைய 24வது வயசுலயே மல்டிபிள் கம்பெனிஸோட ஃபவுண்டர் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் 24 வயசு பசங்க அவங்களால ஃபிகர் அவுட் பண்ண முடிய மாட்டேங்குது அவங்க லைஃப்ல என்ன பண்ணணும்னு. அதே இன்னொரு பக்கம் ரியான் பை த டைம் மில்லியனர் ஆயிட்டாரு. அவருடைய 2 சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் அவர் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு செல் கூட பண்ணிட்டாரு. இதனால இன்னைக்கு அவர் ஒரு நல்ல லைஃப் ஆடுறாரு. அண்ட் இந்த விஷயத்தை அவர் எப்படி பண்ணாரு, அது பாசிபிள் ஆனதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டாக்டிக்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் அவருடைய ஸ்டோரி வழியா. ரியான் அவருடைய ஃபர்ஸ்ட் பிசினஸ் வெஞ்சர் ஜென் ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ அங்க அவர் யோகா மேட்ஸ், டவல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செல் பண்ணிட்டு இருந்தாரு. வெல், இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் பிசினஸா இருந்துச்சு. இந்த பிசிக்கல் பிசினஸ் ஆக்சுவலா லாஸ் மேக்கிங் பிசினஸா இருந்தது. ஏன்னா அவருக்கு இன்வென்டரி, எம்ப்ளாயிஸ்க்கு salary, அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக செலவு பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இந்த காரணத்தினால அவருடைய காசு ஒரே அடியா தீர்ந்து போயிடுச்சு. பாத்தீங்கன்னா அவருடைய ரொம்ப பெரிய மிஸ்டேக் இருந்ததா. அவர் சொன்னாரு அவர்கிட்ட பிசினஸ் பண்றதுக்காக ஒரு சரியான ஸ்ட்ரக்சர், கேம் பிளானே இல்லன்னு. அவருக்கு மனசுக்கு பட்ட மாதிரி விஷயங்களை பண்ணிட்டே போயிட்டு இருந்தாரா. அண்ட் இதனாலேயே அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டதா. இன்ஃபேக்ட் அவருடைய எல்லா காசையும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. இதனால சில வாட்டி அவரால வீட்டோட ரெண்ட் கூட பே பண்ண முடியல. அண்ட் இதே காரணத்தினாலேயே அவருடைய ஃப்ரெண்ட் வீட்ல தங்க வேண்டியதா இருந்தது, தூங்க வேண்டியதா இருந்தது. பட் ஆனா அதுக்கப்புறம் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பண்ணாரு. அவருடைய ஜென் ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ்க்கு ஃபன் பண்றதுக்காக ஃப்ரீடம் ஃபாஸ்ட் லைன்னு ஒரு பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த இடத்துல நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டிஸ் யாரெல்லாம் பிசினஸோட டொமைன்ல நல்ல காசு சம்பாதிச்சிட்டு இருந்தாங்களோ, நிறைய பிசினஸஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கள இவர் அவருடைய பாட்காஸ்ட்ல ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டிஸ் கிட்ட இருந்து விஸ்டம் கெயின் பண்ணி அவருடைய ஜென் ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் அமேசான்ல லான்ச் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் நல்ல நல்ல ஆட்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் உருவாக்கினாரு. அண்ட் இந்த விஷயம் தான் அவருடைய லாஸ் மேக்கிங் பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா மாத்திச்சு. அண்ட் இந்த கம்பெனி $1 மில்லியன் ரெவென்யூவை ஹிட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பிரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம் அவங்க ரயனுக்கு காசு கொடுத்துட்டு இந்த கம்பெனியை வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல இருந்து தான் அவருடைய மில்லியனர் ஆகிற ஜர்னி ஆரம்பிச்சது. ஜென் ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் செல் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய செகண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கம்பெனியை லான்ச் பண்ணாரு. இதுல அவர் ப்ரீ ஒர்க் அவுட் செல் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ணதுக்கு அப்புறம் இத ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வித்துட்டாரு. இதுக்கு அப்புறம் தான் he started working on his third venture. அது பாத்தீங்கன்னா ஹெல்த் ஆயிலுக்கு ரிலேட்டட். அண்ட் கெஸ் வாட், இதையும் ப்ராஃபிட்டபிளா மாத்திட்டாரு. இங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரயன் அப்படி என்ன மாதிரியான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கத்துக்கிட்டாரு அண்ட் அப்ளை பண்ணாரு. சோ தட் அவரால இவ்வளவு பிசினஸ் நிக்க வைக்க முடிஞ்சது அண்ட் அதை விற்கவும் முடிஞ்சது வெறும் சில மாதங்கள்லயே. சோ இதுக்கான ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னா ஒயிட் லேபிள் ப்ராடக்ட். ரயன் சக்சஸோட ரொம்ப பெரிய சீக்ரெட் என்னன்னா, அவர் சைனா அண்ட் வியட்நாம் அங்க ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குல்ல, உதாரணத்துக்கு அலிபாபா, அங்க இருந்து லோவர் காஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தாரு பல்க்ல. அண்ட் அத அமேசான்ல அவர் பிராண்டோட ஸ்டாம்பை ஒட்டி ஹை ப்ராஃபிட்ஸ்க்கு அதை வித்துருவாரு. அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இது மேல நீங்க உங்களுடைய லேபிள ஒட்டலாம். இதுதான் ஒயிட் லேபிள் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதோடைய கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் கம்பெனி. இவங்க சைனாவோட பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட இருந்து மொபைல் போன்ஸ் இம்போர்ட் பண்ணுவாங்க. அது மேல மைக்ரோமேக்ஸோட பிராண்டிங் பண்ணி அந்த போனை செல் பண்ணிடுவாங்க. அதாவது பேசிக்கலி மைக்ரோமேக்ஸ் கம்பெனிக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டே இல்ல. அவங்க வெறும் பிராண்டிங் பண்ணி செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த விஷயம் ஆத்தரும் பண்ணிட்டு இருந்தாரு. இதுதான் அவருடைய நம்பர் 1 சீக்ரெட்டும் கூட. வெல், நம்ம இந்த புக்க பத்தி பார்த்தோம்னா, இந்த புக்க பேசிக்கலி ஆத்தர் 3 ஸ்டேஜஸா டிவைட் பண்ணிருக்காரு. இதுல சொல்லிருக்கிற விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும் $1 மில்லியன் ரீச் பண்றதுக்கு. முதல் ஸ்டேஜ் என்னன்னா கிரைண்ட் ஸ்டேஜ். இது ஸ்டார்டிங்கோட ஃபர்ஸ்ட் to 4th மந்த்க்குள்ள இருக்கும்.
செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா growth ஸ்டேஜ். இது 5ல இருந்து 9 மாசத்துக்கு இருக்கும். அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா the gold. இது 10ல இருந்து 12வது மாசத்துக்குள்ள இருக்கும். இப்போ நீங்க இந்த 3 ஸ்டேஜஸையும் கிராஸ் பண்ணனும்னா அதுக்கு நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஒரு கேள்வியை கேட்கணும். அதாவது what product should I sell? இத நம்ம கிரைண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். முதல் ஸ்டெப். எங்க அவர் பால் மில்லரோட எக்ஸாம்பிள் சொல்றாரு. பால் மில்லர் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். இவருக்கு ராத்திரியில சரியா தூக்கம் வராது. சோ அவர் என்ன பண்ணாரு? ஹெட்போன்ஸ் போட்டுக்கிட்டு பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருப்பாரு. இத கேட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா பல வாட்டி தூங்கிடுவாரு. பட் இந்த விஷயம் செய்யறப்போ அவர் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாரு. தூங்குறப்போ ஹெட்போன்ஸ் யூஸ் பண்றது ரொம்பவே அன்கம்ஃபர்டபிளா இருந்தது. அண்ட் அதே போல பல வாட்டி ஹெட்போன்ஸோட குவாலிட்டியை பாத்தீங்கன்னா அவ்வளவு சரியா இல்ல. சோ அவருக்கு தோணுச்சு இந்த ஹெட்போன்ஸை எப்படி பெட்டர் ஆக்கலாம்னு. அதுக்கப்புறம் அவர் சில குவான்டிட்டிஸ்ல ஹெட்போன்ஸ் வாங்கினாரு. அண்ட் அதை தொடர்ந்து அதோடைய ஆடியோ குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டியை இன்னும் பெட்டர் ஆக்கினாரு. ஹெட்போன்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணி இன்னும் கம்ஃபர்டபிளா மாத்தினாரு. சோ தட் தூங்கும் போதும் பாட்காஸ்ட் இல்ல மியூசிக் கேட்கணும்னா கம்ஃபர்டபிளா கேட்க முடியும்னு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம. அண்ட் இந்த ஐடியாவோட உருவானது தான் கோசி போன் என்ற ஸ்லீப்பிங் ஹெட்போன்ஸ். இத பிறகு அமேசான்ல செல் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் கெஸ் வாட்? இந்த விஷயம் மக்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருச்சுன்னா இது பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் ஆயிடுச்சு அமேசான்ல. அமேசான்ல வந்ததுமே இவங்க கோசி போன்ஸ நிறைய பெரிய பெரிய குவான்டிட்டிஸ்ல செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் 4 வருஷத்துல பால் கோசி போன்ல இருந்து $6 மில்லியன் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணாரு. நிஜமா அமேசிங்கான விஷயம் இல்ல? பட் ஆனா அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அவர் அவருடைய ப்ராடக்ட்டை பேட்டன்ட் பண்ணாம விட்டுட்டாரு. இதனாலேயே நிறைய காப்பி கேட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ற ஆட்கள் வந்துட்டாங்க. அண்ட் இவருடைய ப்ராடக்ட்டை காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது ரொம்பவே காமனான விஷயம் தான். இவங்க இதுல ஒரு ப்ராடக்ட்டை ஹிட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் உடனே அந்த ப்ராடக்ட்டை காப்பி பண்ணிட்டு கம்மியான விலையில விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால காம்படிஷன் ரொம்பவே அதிகமாயிடும். இந்த விஷயத்தை பீட் பண்றதுக்கு பால் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? அவர் இங்க அங்கன்னு ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா அவர் சொன்னார் நான் வெறும் இன்னொரு ப்ராடக்ட்டை இன்னும் பெட்டர் ஆக்கத்திலே கவனத்தை செலுத்துவேன்னு. இதனால அவர் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ப்ராடக்ட்டை கொடுப்பாரு. அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்கும். அண்ட் இந்த அஜெண்டா கூடவே அவர் ஃபர்தரா முன்னேறிட்டு இருந்தாரு. அவருக்கு தெரிஞ்சிருந்தது அப்படி அவருடைய ப்ராடக்ட்டை இன்னும் பெட்டர் ஆக்கிட்டே இருந்தாருன்னா அப்ப ஈஸியா அவருடைய காம்படிட்டர்ஸை பீட் பண்ணிரலாம்னு. அவங்களோட நல்ல ரிவ்யூஸ் வழியா இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவர் நிறையவே கிரைண்ட் பண்ணாரு. அவர் ப்ராடக்ட்டை ரொம்ப நல்லா வின்னிங் ப்ராடக்ட் ஆக்கிறதுக்கு. இந்த விஷயம் அவருக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிச்சு கொடுத்தது. இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்ல நீங்களும் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க நீங்க பாருங்க உங்களால என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து உருவாக்க முடியும்னு, அப்படி மார்க்கெட்ல என்ன நீட் இருக்குன்னு, சோ தட் அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணலாம். மக்களுடைய அவசியத்தை நீங்க நிறைவேற்றணும். அது மேல கிரைண்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் இஸ் இட்ஸ் ஆல் அபவுட் கிரைண்ட். நல்ல கிரைண்ட் பண்ணி நல்ல ப்ராடக்ட்டை உருவாக்கிட்டீங்கன்னா அப்போ செகண்டா வருது கிரியேட் a series of product and make 25 sales per day. இது சொல்லுவாங்க growth stage. ஒரு வாட்டி உங்களுடைய ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிளா ஆத்தர் ஆப்ரி மார்க்கஸை பத்தி சொல்றாரு. இவர் ஆக்சுவலா ஒரு ஹஸ்லர். அவர் நிறைய மல்டிபிள் வெஞ்சர்ஸ் ட்ரை பண்ணாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் வெஞ்சர் வந்து டாய்ஸ் அண்ட் ஹேங் ஓவர் சப்ளிமெண்ட்ஸ் உடையது. அதுல அவருக்கு கொஞ்சம் கூட சக்சஸே கிடைக்கல, ஃபுல்ஃபில்மெண்ட்டும் கிடைக்கல. பட் கோயிங் பேக் டு டைம், ஆப்ரி சொல்றாரு அந்த டைம்க்கு அவர் ரெடியாவே இல்லன்னு, அவர்கிட்ட அதிகமான இன்ஃபர்மேஷன் இல்ல அண்ட் நிறைய விஷயத்துல நான் லாக் பண்ணிட்டு இருந்தேன்னு. இது வரைக்கும் நான் ஃபெயிலியர்ஸ் வந்து எனக்கு நிறைய விஷயம் கத்து கொடுத்தது. லைக் 3 இம்பார்ட்டன்டான விஷயம் நான் கத்துக்கிட்ட என்னோட ஃபெயிலியர்ஸ்ல இருந்து என்னோட ப்ராடக்ட் ஹிட் ஆகாம இருந்த காரணத்தினால. நம்பர் 1 ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு, செகண்ட் அதை எப்படி செல் பண்றது, அண்ட் தேர்ட் அதோட அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி செய்யறதுன்னு. இந்த முழு ப்ராசஸ்ல அவர் நிறைய பேர் கூட நெட்வொர்க்கிங்கும் பண்ணாரு. அண்ட் நெட்வொர்க் பண்ணி அவருடைய அறிமுகம் தி நம்பர் 1 பாட்காஸ்டர் ஜோயி ரோகன் கூட ஏற்பட்டது. ஜோயி ஆப்ரியோவை அவரோட பாட்காஸ்ட்க்கு இன்வைட் பண்ணாரு. பேச்சோட பேச்ச ஆப்ரி அவர் டாயோட ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ணிட்டாரு. ஜோயி அவர்கிட்ட கேட்டப்போ வாட் ஆர் யூ இன்டு? ஆப்ரி சொன்னாரு ஐ அம் இன்டு நூட்ரோபிக்ஸ். நூட்ரோபிக்ஸ் பேசிக்கா ஒரு சப்ளிமெண்ட். இது உங்களோட பிரெயின் பவர், மெமரி, மோட்டிவேஷன், ஃபோக்கஸை பூஸ்ட் பண்ணும். பாட்காஸ்ட்ல ஆப்ரி சொன்னாரு அவரால உலகத்திலேயே பெஸ்ட் நூட்ரோபிக்ஸ் உருவாக்க முடியும்னு. அப்ப அந்த சமயமே ஜாய் வந்து ஆப்ரி கிட்ட இருந்து இந்த ப்ராமிஸ் வாங்கிட்டாரு, நீங்க பெஸ்ட் சப்ளிமெண்ட் உருவாக்கி காட்டுங்கன்னு. அதுக்கப்புறம் ஆப்ரி நிறைய ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அண்ட் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டையும் உருவாக்கிட்டாரு. அண்ட் அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை அவர் ஜாய் ராகனுக்கு டெஸ்ட் பண்ண கொடுத்தாரு. அண்ட் ஜாய் இதை ட்ரை பண்ணப்போ அப்பா அவருக்கு இது பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் ஆப்ரி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணணும்னு டிசைட் பண்ணாரு. அவர் அந்த சப்ளிமெண்ட்ஸை அவருடைய மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எதிர்க்க எடுத்துன்னு வர ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் சும்மா சமையா விற்க ஆரம்பிச்சது. இந்த ப்ராடக்ட்டோட பேர் என்னன்னா ஆல்பா பிரெயின். சேல்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா ஸ்கை ராக்கெட் ஆக ஆரம்பிச்சது. அவங்களுக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அவங்களோட இன்வென்டரியில எதுவுமே மிஞ்சல. அண்ட் கெஸ் வாட்? இதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய அடுத்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க. இந்த ரெண்டாவது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது ரிலேட்டட் டு மூட் ஆக இருந்தது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா நியூ மூட். இது பேசிக்கலி உங்களோட மூட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இங்க இருந்து தான் ஆரம்பிச்சது ஆன் இட் என்ற கம்பெனி. இதுல இருந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. சோ
இந்த மாதிரி தான் செகண்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஒரு வாட்டி தெரிய வரப்போ உங்களோட ஒரு ப்ராடக்ட் எப்படி ஹிட் ஆகும்னு அப்பவே நீங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. அதே நீச்க்கு ரிலேட்டட் இல்ல டிஃபரெண்டா இருந்தாலும் ஓகே தான். வெறும் உங்ககிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க செல் பண்ணீங்கன்னா அப்ப இது எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு நல்ல ரெவென்யூ கொடுக்க முடியும். இந்த விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் 5ஆவதுல இருந்து 9வது மாசம் வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வருது லாஸ்ட் ஸ்டேஜ். இததான் சொல்லுவாங்க கோல் ஸ்டேஜ். இங்க நீங்க யூஸ் பண்ணலாம் அட்வர்டைஸ்மென்ட். இந்த ஸ்டேஜ்ல உங்களோட மேக்ஸிமம் ஃபோக்கஸ் உங்க ப்ராடக்ட்டை அட்வர்டைஸ் அண்ட் மார்க்கெட் பண்றதுல இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் இல்ல எதனா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பே பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ப்ரோமோட் பண்ணணும். சோ தட் அதுக்கு நல்ல மார்க்கெட்டிங் நடந்து மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகணும். இந்த இடத்துல உங்களோட கிரெடிபிலிட்டியோ எஸ்டாப்லிஷ் ஆயிடும். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கலாம். இந்த ப்ராசஸ்ல நீங்க கான்ஸ்டன்ட்லி ரீஇன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ தட் நீங்க இத பெரிய ஸ்கேலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அண்ட் அதிகமான காசு சம்பாதிக்க முடியும். நவ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நீங்க ரொம்ப நல்ல கிரைண்டிங் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணீங்கன்னா அப்ப இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நல்ல ரிவார்ட்ஸும் கிடைக்கும். அண்ட் இதன் கூடவே நீங்க இன்னும் 2 விஷயம் செய்யணும். அதுதான் 4th பாயிண்ட், ட்வீக்கிங் யுவர் ப்ராடக்ட் ஃபார் a year. ட்ரை ஃபிட்னஸோட ஓனர் ஜெரமன் கிங்மேன் வந்து அமேசான்ல அவங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா செல்போன் ஆர்ம் பேண்ட். இத அவர் சைனால இருந்து ஒயிட் லேபிள் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு அவர் வெறும் 400 ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணாரு. ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்தது இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியுமா இல்லையான்னு. அண்ட் கஸ்டமர் ரிவ்யூ ரொம்பவே முக்கியமானது. இதனால அவர் முதல்ல வெறும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸோட அவுட்புட் எடுத்து அதன் பிரகாரம் சேஞ்சஸ் பண்ணாரு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முதல் பேட்ச்ல கஸ்டமர்ஸ்க்கு ஆர்ம் பேண்ட் ரொம்பவே சின்னதா இருந்தது. ரெண்டாவது பேட்ச்ல ஆர்ம் பேண்ட்ஸோட சைஸ் ரொம்பவே பெருசா இருந்தது. அண்ட் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி அவருக்கு பெர்ஃபெக்ட் சைஸ் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் எடுத்து கஸ்டமர்ஸ் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ஆர்ம் பேண்ட் டிசைன் பண்ணிட்டாரு. வெல் இதே மாதிரியே ட்ரை ஃபிட்னஸோட ஆர்ம் பேண்ட் வந்து அது மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு யூனிக் ப்ராடக்ட்டா ஆயிடுச்சு. ட்ரை ஃபிட்னஸ் வெறும் 3 மாசத்துல 25 per day சேல்ஸ் மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இது எப்படி பாசிபிள் ஆச்சு? அவர் அவருடைய பார்ட்னர் கூட சேர்ந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. அவரோட ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்ணாரு. அண்ட் வருஷம் எண்ட்ல அவரோட காம்படிட்டர்ஸ்க்கு கம்பேரிசன்ல 4 ஸ்டார் ரேட்டிங் ரிவ்யூ அடைஞ்சிட்டாங்க. இது வந்து முழு கேமே மாத்திருச்சு. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஆத்தர் சீக்ரெட். இந்த ஒரு சீக்ரெட் ரைன் மாரனை மில்லியனர் ஆக ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. ரைன் வின்னிங் ப்ராடக்ட்டை ஹோல்சேல்ல சீப்பர் ப்ராடக்ட்ஸா வாங்கிட்டு அண்ட் அமேசான் FBA ல ரெஜிஸ்டர் பண்ணி ஹை ப்ராஃபிட்ஸ் மார்ஜினுக்கு வித்துடுவாரு. இப்போ அமேசான் FBA னா என்ன? பேசிக்கலி அமேசான் FBA ல நீங்க ஒரு செல்லரா ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அப்ப அமேசான் உங்களுக்கு ஸ்டோரேஜ், ஃப்ரீ ஷிப்பிங், ஃபாஸ்ட் டெலிவரி இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணும். இதனால அவர் சிம்பிளி சீப்பர் ரேட்ஸ்ல வின்னிங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி பிறகு அமேசான்ல ஹையர் மார்ஜினுக்கு ரீசேல் பண்ணிடுவாரு. ஆத்தர் சொல்றாரு இனிஷியலி உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வரும். நிறையவே டீப் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நாலேஜ் கெயின் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். பட் ஆனா நீங்க இந்த மேஜிக் நம்பரை மட்டும் எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். அது என்னன்னா 25 சேல்ஸ் per day. அப்படி நீங்க இதை செஞ்சிட்டீங்கன்னா அப்ப நீங்க அந்த மேஜிக் நம்பரை அச்சீவ் பண்ணிடலாம் இயரோட எண்ட்ல. அதுக்கு முன்னாடியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான அமேசிங் வீடியோஸை பார்க்க நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அதன் கூடவே ஷேர் மார்க்கெட்னா என்ன, இன்வெஸ்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு விரும்புனீங்கன்னா லெஃப்ட்ல கொடுத்திருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களோட இன்வெஸ்டிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.